மாலை வணக்கம். இதுவரைக்கும் என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் முன்பு பதிவு போட்டது போல் 2 மேலடுக்கு சுழற்சிகள் ஃபார்ம் ஆகி உள்ளது. அதான் குறைந்த தாழ்வழுத்த பகுதி பெயர்ப்பங்கள் உருவாகியுள்ளது. மிக கனமழை வலுத்து வாங்க உள்ளது. தென் தமிழகம், மத்திய தமிழகம், வட தமிழகம். இது ஒரு சைக்ளோனாக, தீவிர சைக்ளோனாக மாறும் என்று ஆல்ரெடி நான் முன்பு வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். ஜனவரி 15, 16 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இனிமேல் யாரும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். கடற்கரை மீன்பிடிக்க செல்கின்றவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஏன்னா இது கிலோமீட்டர் ஸ்பீடை 60 to 90 வரைக்கும் இப்போ நார்மலாக வரக்கூடிய இதாக இருக்குது. ஏனென்றால் ஜாவா சுமத்ராந்து வந்தக்கூடிய அந்த டிப்ரெஷன் சுழற்சியானது ஜாயின் ஆகி உள்ளது. அதெல்லாம் ஜாயின் ஆகிறவங்களுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் கடற்கரைக்கு மீன்பிடிக்க செல்வர்கள் பார்த்து செல்ல வேண்டும். தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அரசானது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனவரி மந்தில் ஏதோ மழை வரும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. 15 நாளாக பனி இருந்தது, அதனால் மழை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. வெளுத்து வாங்க போகும் மழை. தட் மீன்ஸ் the depression will begin enormous rainfall in east coast of India, especially east coast of India, southern India, Tamil Nadu, Andhra Pradesh also will get rain from this season. அப்போ from this seasonனாக்க இந்த டிப்ரெஷனால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் அதிக மழை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏரிகள், நிரம்பாத ஏரிகளோடு நிரம்புவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் லாஸ்ட் சான்ஸு. மிக அதிக மழை பெறும் ஒரு நாட்களாக எண்ணப்படுகின்றன. ஸோ அனைவரும் சாதாரணமாக இருந்திட வேண்டாம். கடற்கரை பகுதிகள் அதிக மழை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீன் பிடிக்க போகிறவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா மேற்கிந்திய காற்றுகள், இடைவெளி காற்றுகள் ஒரு மிக சிறந்த சாதகமான சூழ்நிலை உள்ளது. அதனால் மீண்டும் கூட சுழற்சி ஏற்பட்டு சைக்ளோன் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகள் தேவை. நன்றி, வணக்கம்.